Hello students, happy morning. Class 12 Physics, Unit 9, Atomic and Nuclear Physics continuation video. In our previous class, we discussed about the law of radioactivity and also we found the expression that is n is equal to n naught e power minus lambda t. Using that expression, we can find the number of undecayed nuclei at that instant and also we can find the time period of decay. Okay. Here, let me see a new topic, that is carbon dating. With the help of this technique, we can find the age of the ancient objects. Our today's topic is carbon dating. Here, carbon dating, it is an important application of beta decay. Beta decay ode ஒரு important application தான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா carbon dating. It is the application of beta decay. Okay, carbon dating is a technique used to find the age of the ancient object or the age of the specimen. Okay, technique used to find the age of the specimen. Okay, first of all, we know very well all the living organism that consume CO2 from our atmosphere. Atmosphere இருந்து எல்லா living organism என்ன பண்ணுதுன்னா கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ணுது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட் அண்ட் ட்ரீஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது, தட் மீன்ஸ் ஃபோட்டோசிந்தசிஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அதுக்கு முக்கியமாக தேவைப்படுறது சன்லைட் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. இந்த கார்பன் டை ஆக்சைடு எங்கேருந்து எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர்லேருந்து எடுக்குது. ஓகே, இந்த கார்பன் டை ஆக்சைடில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா that contain two parts of carbon, that is carbon 612 னு ஒரு பார்ட் இருக்குது, கார்பன் 614 ஒரு பார்ட் இருக்குது. இந்த கார்பன் 612 வந்து மேஜராக CO2ல அதான் இருக்குது மேஜர் பார்ட். ஓகே, இந்த கார்பன் 14 ஃப்ராக்ஷன் தான் இருக்குது. எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் 1.3 × 10⁻⁻12 தான் இருக்குது. ஓகேவா, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் நத்திங் பட் த ரேடியோஆக்டிவ் isotope or radioactive nuclei. ஓகே, இப்போ எல்லா லிவிங் ஆர்கானிசமே இந்த CO2வை அப்சர்வ் பண்ணுது. அப்படி அப்சர்வ் பண்ணும்போது அதுக்குள்ளே அந்த ஆர்கானிசம்குள்ளே இருக்கிற கார்பன் 14 கார்பன் 12 ரேஷியோ கான்ஸ்டாக தான் இருக்கும். ஓகே, இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த கார்பன் 14 ஆஃப் லைஃப் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5730 இயர்ஸ். ஓகே, இந்த கார்பன் 14 நியூக்ளியில் பாதி டிஸ்னேட் ஆகிறது எடுத்துக்கிற டைமிங் என்னென்னா 5730 இயர்ஸ். ஓகே, இந்த அட்மாஸ்பியரில் பார்த்தீங்கன்னா கார்பன் 614 கார்பன் 612 இதனுடைய ரேஷியோ வில் பி எ கான்ஸ்டன்ட் இன் அட்மாஸ்பியர். கார்பன் 614 is to கார்பன் 612 ரேஷியோ வில் பி கான்ஸ்டன்ட். எப்போது இது கான்ஸ்டாக தான் இருக்கும். ஓகே, இப்போ ஒரு லிவிங் ஆர்கானிசம் இது எடுத்துக்குது, எடுத்த நெக்ஸ்ட் இன்ஸ்டன்ட் செத்து போகுது. ஓகே, த லிவிங் ஆர்கானிசம் ஆஃப்டர் டைட் இட் டஸ் நாட் அப்சர்வ் CO2 நெக்ஸ்ட்டு அதனால் என்ன பண்ண முடியாது, அப்சர்வ் பண்ண முடியாது. அதனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் 14 கவுண்ட்டு குறைய ஆரம்பிக்கும். ஓகே, இட் ஸ்டார்ட் டீகே ஆக ஆரம்பிக்கும். அதனால் அந்த டெட் ஆர்கானிசத்தில் இருக்கிற கார்பன் 614 கார்பன் 612 ரேஷியோ குறைய ஆரம்பிக்கும். ஓகே, தென் இந்த ரேஷியோவை கால்குலேட் பண்ணி நம்ம அந்த ஸ்பெசிமனோட ஏஜ் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். we can find the age of specimen. ஓகே, இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி தான் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் சில ஆப்ஜெக்ட்ஸோட ஏஜ் என்ன பண்ணுறாங்க டிஸ்கவர் பண்ணி சொல்கிறாங்க. ஓகேவா, தென் நம்ம நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி ஆஃப் நியூட்ரான் என்ன பார்க்க போகிறோம், அது எப்படி டிஸ்கவர் பண்ணாங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, டிஸ்கவரி ஆஃப் நியூட்ரான்ஸ் ஆர் நியூட்ரான் டிஸ்கவரி. ஓகே, இப்போ நியூட்ரான் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். நியூட்ரான் இஸ் அ நியூக்ளியான் ப்ரெசன்ட் இன்சைட் த நியூக்ளியஸ் தட் ஹேவிங் த நியூட்ரல் சார்ஜ் நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா போத்தி அண்ட் பெக்கர்.
they are the German physicist. Okay, they discovered என்ன கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிலியம் ஆட்டத்தை ஆல்ஃபா பார்ட்டிகிள் இஸ் அ ஹீலியம் நியூக்ளியஸ் நமக்கு தெரியும். ஹீலியம் கூட பம்பார்ட் பண்ணும்போது ஒரு ஸ்டேபிள் கார்பன் நியூக்ளியஸ் கிடைக்குது. இன் அடிஷன் ஹைலி பெனட்ரேட்டிங் ரேடியேஷன் கிடைக்குது. ஹைலி பெனட்ரேட்டிங் ரேடியேஷன் கிடைக்குது. அந்த பெனட்ரேட்டிங் ரேடியேஷனுடைய ப்ராப்பர்ட்டிஸை பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், திஸ் பெனட்ரேட்டிங் ரேடியேஷன் that is capable of penetrating the thick layer of lead. Capable of penetrating thick layer of lead. லெட்டுக்குள்ளே கூட என்ன ஆகுது, அது புகுந்து வெளியே வருது. ஓகே, அந்தளவுக்கு அதனோட பெனட்ரேஷன் பவர் ரொம்ப அதிகமாக இருக்குது. தென் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வைக்கிறாங்க. அப்படி வைக்கும்போது எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டால் இது அஃபெக்டே ஆகலை. ஸோ தே ஃபவுண்ட் தட் இட் இஸ் அன்அஃபெக்டட் பை போத் எலக்ட்ரிக் அண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டால் எஃபெக்டே பண்ண முடியல. ஓகே, அந்த டைமில் இது என்ன நினைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் த காமா ரேன்னு நினைக்கிறாங்க. ஓகே, இனிஷியலி தாட் தட் it was thought that gamma radiation நினைக்கிறாங்க. ஓகே, பட் ஆஃப்டர் நெக்ஸ்ட் ஜேம்ஸ் சாட்விக் என்ன டிஸ்கவர் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, the radiation is not an electromagnetic wave. Okay, Chadwick discovered that the radiation is not an electromagnetic wave. அது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இல்லைன்னு இவர் சொல்கிறார். தென் அட் த சேம் இன்ஸ்டன்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அதனுடைய மாஸ், ஓகே, மாஸ் ஆஃப் தட் ஹைலி பெனட்ரேட்டிங் ரேடியேஷன் இஸ் கிரேட்டர் தென் மாஸ் ஆஃப் த ப்ரோட்டான். ப்ரோட்டானுடைய மாஸ் விட இந்த ஹைலி பெனட்ரேட்டிங் ரேடியேஷனுடைய மாஸ் எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது. அவர் இதுக்கு நேம் கொடுக்குறாரு. இட் இஸ் கால்ட் அஸ் நியூட்ரான். ஓகே, 0n1. தென் இந்த நியூட்ரான் நியூக்ளியஸ்குள்ளே இருக்கும்போது ஸ்டேபிளாக இருக்குது, நியூக்ளியஸ் வெளியே இருக்கும்போது அன்ஸ்டேபிளாக இருக்குது. ஓகே, இட் இஸ் ஸ்டேபிள் inside the nucleus. It is unstable outside the nucleus. ஓகே, ஒரு நியூட்ரான் டீகே ஆகும்போது என்ன எமிட் பண்ணுது பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரோட்டான், இன் அடிஷன் ஒரு எலக்ட்ரான், இன் அடிஷன் ஒரு ஆன்டி நியூட்ரினோ. ஓகே, இந்த ஆன்டி நியூட்ரினோடைய ஆஃப் லைஃப் டைம் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் 13 மினிட்டாக இருக்குது. ஓகே, சி இப்போ நியூட்ரான் எப்படி கிடைக்குதுன்னு நம்ம பார்த்தோம். பெரிலியத்தை ஆல்ஃபா பார்ட்டிகிள்குள்ள பம்பார்ட் பண்ணும்போது ஒரு ஹைலி பெனட்ரேட்டிங் ரேடியேஷன் கிடைக்குது. அதுதான் வந்து என்னென்னு பார்த்தோம், நியூட்ரான்னு பார்த்தாச்சு. இப்போ அந்த நியூட்ரானுடைய கிளாஸிஃபிகேஷன் பார்க்கலாம். ஓகே, நியூட்ரான்ஸை கிளாஸிஃபை பண்ண போகிறோம். கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் நியூட்ரான்ஸ். இதை எதை வச்சு கிளாஸிஃபை பண்ணுறோன்னா, ஆன் த பேசிஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி. ஆன் த பேசிஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி, அந்த நியூட்ரானுடைய கைனடிக் எனர்ஜி வச்சு நம்ம நியூட்ரான்ஸை என்ன பண்ணுறோம், கிளாஸிஃபை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோ நியூட்ரான்ஸ் சொல்கிறோம். ஸ்லோ நியூட்ரான்ஸ் ஹேவிங் த கைனடிக் எனர்ஜி 0 to 1000 எலக்ட்ரான் வோல்ட். இந்த ரேஞ்சில் இருந்தால் அதை என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோ நியூட்ரான்ஸ் சொல்லலாம். தென் செகண்ட் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் நியூட்ரான். that is in the range of 0.5 million electron volt and 10 million electron volt. இந்த ரேஞ்சில் இருந்தால் that is said to be fast neutron. Final one is thermal neutrons. இதனுடைய ரேஞ்ச் ஆவரேஜ் எனர்ஜி என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.025 electron volt. This is a average energy. Okay. Our next topic, that is nuclear fission. We know fission means breaking of
a heavy element. ஓகே, ஒரு ஹெவி எலமெண்ட் பிரேக் ஆச்சுன்னா அதை ஃபிஷன் சொல்லலாம். ஃபிஷன்னா பெரியதுன்னு அர்த்தம். ஓகே, இந்த நியூக்ளியர் ஃபிஷனை ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா Otto Hahn and F. Stresemann. இவங்க தான் இந்த நியூக்ளியர் ரியாக்ஷன், தட் மீன்ஸ் நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் டிஸ்கவர் பண்ணது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க இதை எப்படி டிஸ்கவர் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யுரேனியம் நியூக்ளியஸை ஒரு ஸ்லோ நியூட்ரான் வச்சு பம்பார்ட் பண்ணும்போது, ஓகே, அந்த யுரேனியம் என்னவா மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 லைட்டர் நியூக்ளியாக மாறுது. ஓகே, தட் மீன்ஸ் இங்கே நான் என்ன கன்சிடர் பண்ணுறேன், எக்ஸ் ஒய்ன்னு கன்சிடர் பண்ணுறேன். இது கூட 3 நியூட்ரான் கிடைக்குது, ப்ளஸ் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. ஓகே, இதை ஃபஸ்ட்டு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா Otto Hahn அண்ட் F. Stresemann. ஓகே, இந்த ப்ராசஸை தான் என்னென்னு சொல்கிறாங்க, நியூக்ளியர் ஃபிஷன் சொல்கிறாங்க. அதனுடைய டெஃபினிஷன் பார்க்கலாம். நியூக்ளியர் ஃபிஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் breaking up of the heavier nucleus into 2 lighter nuclei. With the release of large amount of energy. ஓகே, இந்த பிரின்சிப்பில் தான் ஆட்டம் பாம் என்ன ஆகுது, ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ இந்த நியூக்ளியர் ஃபிஷனை டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன், ஒரு யுரேனியம் நியூக்ளியஸ் எடுத்துக்கிறேன். யுரேனியம் 23592 நியூக்ளியஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, இது கூட ஒரு ஸ்லோ நியூட்ரானை பம்பார்ட் பண்ணுறேன். அப்படி பம்பார்ட் பண்ணும்போது இன்னொரு நியூக்ளியஸ் கிடைக்குது. அந்த நியூக்ளியஸ் எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்குது. தட் இஸ் U3692 ஸ்டேபிள் ஆயிடுச்சு, பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, தட் இஸ் இன் அன் எக்ஸைட்டட் ஸ்டேட். அந்த எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இது எவ்வளோ நேரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10⁻⁻12 செகண்ட் இருக்கும். அந்த டைமுக்கு அடுத்தது இது என்ன ஆகுதுன்னா ஸ்ப்ளிட் ஆகுது. எப்படி ஸ்ப்ளிட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பேரியம் ப்ளஸ் கிரிப்டானாக ஸ்ப்ளிட் ஆகுது. ஓகே, இன் அடிஷன் இட் ப்ரொடியூஸ் 3 நியூட்ரான்ஸ், 3 நியூட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது, ப்ளஸ் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. ஓகே, தென் நான் இதை பேலன்ஸ் பண்ணுறேன். இங்கே 56 போட்டால் இங்கே 141 போடுறேன். தென் இங்கே 36, தென் இங்கே 92. ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகிடுது. இது ஒரு வே. ஓகே, மேபி இப்படி நடக்கலாம். யுரேனியம் 235 கூட ஒரு ஸ்லோ நியூட்ரானை பம்பார்ட் பண்ணுறேன். தென் ஒரு யுரேனியம் 236 கிடைக்குது. அது வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்குது. இந்த நியூக்ளியர் எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்குது. ஆஃப்டர் 10⁻⁻12 செகண்டுக்கு அடுத்தது xenon ப்ளஸ் ஸ்டான்சியம் ப்ளஸ் 2 நியூட்ரான்ஸ் கிடைக்குது. இன் அடிஷன் வித் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. இதனுடைய அட்டாமிக் நம்பர் 54, இதுக்கு 38, இது 94 மாஸ் நம்பர், xenonக்கு 140. ஓகே, இந்த மாதிரி 90 டிஃப்ரெண்ட் வேஸில் இந்த நியூக்ளியர் ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆகும். ஓகே, இட் ப்ரொசீட் இன் 90 டிஃப்ரெண்ட் வேஸ். நான் இங்கே சொன்னது 2 வே மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? தென் நல்லா கவனித்தா உங்களுக்கு தெரியும், இந்த 2 ஈக்குவேஷன், தட் மீன்ஸ் இந்த 2 ரியாக்ஷன்லேயும் டாட்டர் நியூக்ளியை பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்கும். ஓகே, there will be 2 daughter nuclei with release of 2 or 3 neutron. ஓகே, எப்போதுமே நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் நடந்தால் 2 டாட்டர் நியூக்ளியை தான் வரும், இன் அடிஷன் வித் 3 நியூட்ரான் ஆர் 2 நியூட்ரான். ஓகே, அப்போ இதனுடைய ஆவரேஜ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் நியூட்ரான்ஸ் during the fission of a single nuclei, ஒரே ஒரு நியூக்ளியை என்ன ஆகுது, டீகே ஆகும்போது the average number of nuclei will be 2.5 நியூட்ரான். ஓகே, இதுதான் இதனுடைய ஆவரேஜ் நம்பர் ஆஃப் நியூட்ரான். ஓகே, ஒரு ரியாக்ஷன்லேயும் நம்மளுக்கு கிடைக்கிற ஆவரேஜ் நியூட்ரான் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 2.5 நியூட்ரான்ஸ் தான். ஓகேவா? நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே என்ன ஆகுதுன்னா, ஒரு யுரேனியம் 235 எடுக்கிறோம்.
ஒரு யுரேனியம் எடுக்கிறோம், அந்த யுரேனியத்து கூட ஒரு ஸ்லோ நியூட்ரானை பம்பார்ட் பண்ணுறோம். பம்பார்ட் பண்ணும்போது ஒரு நியூக்ளியை கிடைக்குது. அந்த நியூக்ளியை என்ன ஸ்டேட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்குது. ஆஃப்டர் 10⁻⁻12 செகண்டுக்கு அடுத்தது 2 டாட்டர் நியூக்ளியஸ் கிடைக்குது. இன் அடிஷன் வித் நியூட்ரான்ஸ். இங்கே 3 நியூட்ரான்ஸும் வரலாம், இல்லை 2 நியூட்ரான்ஸ் வரலாம். ஸோ இதனுடைய ஆவரேஜ் 2.5 நியூட்ரான்ஸ் கிடைக்குது வித் ரிலீஸ் ஆஃப் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. நெக்ஸ்ட் இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா இந்த எனர்ஜியோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஒரே ஒரு நியூக்ளியை, ஓகே, ஒரே ஒரு யுரேனியம் நியூக்ளியஸ் டீகே ஆகும்போது அது ப்ரொடியூஸ் பண்ணுற எனர்ஜி எவ்வளோ இருக்குது. ஒரே ஒரு யுரேனியம் 235 ஸ்லோ நியூட்ரான் வச்சு பம்பார்ட் பண்ணுறோம். பம்பார்ட் பண்ணும்போது அது ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த நியூக்ளியர் எனர்ஜி எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். அவ்வளோதான். ஒரே ஒரு யுரேனியம் நியூக்ளியஸ் ஒரு நியூட்ரான் கூட பம்பார்ட் ஆகும்போது எவ்வளோ எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ரியாக்ஷன் எழுதியிருக்கேன். யுரேனியம் 92 235 நியூக்ளியஸ் எடுத்தாச்சு. ஒரு ஸ்லோ நியூட்ரான் கூட பம்பார்ட் பண்ணுறேன். பம்பார்ட் பண்ணும்போது அது என்ன மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா யுரேனியம் 92 236ன்னு ஒரு நியூக்ளியம் மாறுது. அது வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்குது. தென் அது பேரியம் ப்ளஸ் கிரிப்டானாக மாறுது. அது கூட 3 நியூட்ரான் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். ஓகே, இன் எக்ஸஸ் ஆஃப் எனர்ஜி Q. இப்போ அந்த Qவை தான் கண்டுபிடிக்க போகிறோம். பேரியம் உடைய அட்டாமிக் நம்பர் 56, மாஸ் நம்பர் 141, கிரிப்டானுக்கு 36, இதனுடைய மாஸ் நம்பர் 92. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாஸ் ஆஃப் த ரியாக்டன்ட் பார்க்கலாம். தென் மாஸ் ஆஃப் த ப்ராடக்ட் பார்க்கலாம். இது ரியாக்டன்ட்டு, இது ப்ராடக்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரியாக்டன்ட் மாஸ் லெஃப்ட் சைடில் இருக்கிறது ரியாக்டன்ட். ஓகே, அப்போ அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தா யுரேனியம் 235 இருக்குது. தென் மாஸ் ஆஃப் யுரேனியம் 235 92, அதனுடைய மாஸ் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தட் வில் பி 235.045733 AMU இருக்குது. தென் மாஸ் ஆஃப் 1 நியூட்ரான், அது நம்மளுக்கு தெரியும். மாஸ் ஆஃப் நியூட்ரான், ஒரே நியூட்ரானுடைய மாஸு 1.00866 AMUன்னு இருக்குது. ஓகே, தென் த டோட்டல் மாஸ் ஆஃப் த ரியாக்டன்ட். அப்போ ரியாக்டன்ட்டோட டோட்டல் மாஸ்னால் இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண போகிறேன், ஆட் பண்ண போகிறேன். டோட்டல் மாஸ் ஆஃப் ரியாக்டன்ட் தட் இஸ் ஈக்குவல் டு, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 236.054398 AMUன்னு கிடைக்குது. ஓகே, தென் ப்ராடக்டோடைய மாஸ் பார்க்குறோம். ஓகே, ப்ராடக்ட் சைடில் என்ன இருக்குது பார்த்தா பேரியம் இருக்குது. பேரியத்துடைய மாஸ் ஆஃப் த பேரியம் 56 141, அதனுடைய மாஸ் பார்த்தீங்கன்னா 140.9177 AMUன்னு கிடைக்குது. தென் மாஸ் ஆஃப் இன்னொரு டாட்டர் நியூக்ளியர் என்ன பார்த்தீங்கன்னா கிரிப்டான் 36 92, இதை சால்வ் பண்ணால் 91.8854 AMUன்னு கிடைக்குது. ஓகே, தென் இன்னொன்று என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 நியூட்ரான் அங்கே எமிட் ஆகிருக்கு. அந்த 3 நியூட்ரானுடைய மாஸ் ஆஃப் 3 நியூட்ரான், அந்த 3 நியூட்ரானுடைய மாஸ். அப்போ இதோட 3 மல்டிப்ளை பண்ணால் அப்ராக்சிமேட்டாக தட் இஸ் 3.025995 AMUன்னு கிடைக்குது. ஓகே, தென் டோட்டல் மாஸ் ஆஃப் த ப்ராடக்ட், இந்த ப்ராடக்டோடைய டோட்டல் மாஸ். அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் 235.829095 AMUன்னு கிடைக்குது. ஓகே, இப்போ மாஸ் ஆஃப் த ரியாக்டன்ட்டு அதிகமாக இருக்குது, மாஸ் ஆஃப் த ப்ராடக்ட் கம்மியாக இருக்குது. அப்போ மாஸ் எங்கேயும் என்ன இருக்குது, டிசிபேட் ஆகிருக்கு. அந்த மாஸ் தான் என்னது, மாஸ் எஃபெக்ட். தென் ∆M இஸ் ஈக்குவல் டு, இதை சால்வ் பண்ணுற 236.05439.8 AMU மைனஸ் 235.829095 AMU. சால்வ் பண்ணால் ∆M இஸ் ஈக்குவல் டு 0.225303 AMU. இந்த மாஸ் தான் அங்கே Qன்ற எனர்ஜியாக டிசிபேட் ஆகிறது. ஓகே, சி எனர்ஜி ரிலீஸ்ட் இன் ஈச் ஃபிஷன். ஒரு நியூக்ளியை ஃபிஷன் ஆகும்போதும் எவ்வளோ எனர்ஜி எமிட் பண்ணது கண்டுபிடிக்கிறோம். எனர்ஜி ரிலீஸ்ட் இன் ஈச் ஃபிஷன். ஓகே, தட் இஸ் த ஃபார்முலா ∆M c². இங்கே ∆M வேல்யூ நமக்கு தெரியும். ஓகே,
இந்த டெல்எம் வந்து எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏஎம்யூவில் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணேன், டெல்எம் வேல்யூவை 0.225303 யூன்னு போடுறேன். யூக்கு பதிலாக நம்ம என்ன போடலான்னு பார்த்தீங்கன்னா 931 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் நமக்கு தெரியும். டைரெக்டாக கேஜியை எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. ஓகே, அப்போ 0.225303 ஏஎம்யூ பதிலாக 931 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். ஓகே, இதை சால்வ் பண்ணால் அது ப்ரொடியூஸ் பண்ணுற எனர்ஜி 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எனர்ஜி என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த டாட்டர் நியூக்ளியஸ் அண்ட் த 3 நியூட்ரான். ஓகே, அந்த 3 நியூட்ரான் அந்த 2 டாட்டர் நியூக்ளியஸோடைய கைனட்டிக் எனர்ஜியாக இருக்கும். தென் இட் அப்பியர் ஆஸ் அ ஹீட் எனர்ஜி. ஓகே, நல்லா கவனிங்க. ஒரு யுரேனியம் நியூக்ளியஸை ஸ்லோ நியூட்ரான் வச்சு தான் நம்ம பம்பார்ட் பண்ணுறேன். ஓகே, இப்படி பம்பார்ட் பண்ணும்போது we get a 2 daughter nuclei and average of 2.5 neutron. ஓகே, நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷனில் ஒரு ஹெவி நியூக்ளியை 2 லைட்டர் ஃப்ராக்மெண்ட்டாக ஸ்பிட் ஆகுது வித் ரிலீஸ் ஆஃப் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த நியூக்ளியர் ரியாக்ஷனில் ப்ரொடியூஸ் ஆகிற 3 நியூட்ரான்ஸ் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யுரேனியம் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டா அதில் நிறைய யுரேனியம் நியூக்ளியஸ் இருக்கும். ஓகே, அப்போ அந்த 3 நியூட்ரான் போயிட்டு இன்னொரு 3 யுரேனியம் 235 போய் பம்பார்ட் பண்ணும். அப்படி பம்பார்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், that will produce 9 neutron. Okay, that 9 neutron produce 27 neutron. That 27 neutron produce 81 neutron. Okay, இந்த ப்ராசஸ் என்ன ஆகிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா செயின் ரியாக்ஷன் சொல்லலாம். அந்த செயின் ரியாக்ஷனில் இருக்க 2 டைப் பார்ப்போம். அந்த செயின் ரியாக்ஷனால் இருக்கிற பெனிஃபிட் அண்டு டிஸ்அட்வான்டேஜ் அது 2த்தையும் பார்க்கலாம்.